வணக்கம். இவரு பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவரா ஒரு கருத்த சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னார். முதல்ல திரிஷா வீட்ல இருந்து வெளியே வர சொல்லுங்கன்னு சொன்னாரு. இப்போ அப்பாவ காணோம் அப்படின்னு சொல்லி சட்டசபையில பேசுறத பத்தி, அப்பாவ காணோம்னா நீங்க சட்டசபையில பேசக்கூடாது. உங்க அம்மாட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்றதுல இதுல எந்த ஆபாசம் இருக்கு? எந்த பொண்ணையும் குறைச்ச மாதிரிலாம் இதுல இன்னும் ஒண்ணும் இல்ல. நீ அப்பாவ காணும்னா அம்மாட்ட தான் கேட்கணுங்கிறது உலக நீதி. இதுல என்ன இருக்கு? முதல்ல அப்பா ஒரு அப்பாவை காணும்னா முதல்ல அம்மாட்ட போய் கேளு. அம்மா அப்பா எங்க போவாரு? அப்பாவுக்கு என்ன பழக்கம் உண்டு? அவரு எங்கெங்க போவாருன்னு விசாரிச்சு அங்க போய் தேடு. அவரு என்ன எம்எல்ஏவா இருக்காரு? சட்டமன்றத்துல அப்பாவை காணும்னு தேடுற. அப்பாவை காணும்னா போய் தேடு. அதையும் சொல்ற அப்படின்னு சொல்லி அவரு அப்பாவை காணும் அப்படின்னு சொல்றத நீ முதல்ல உங்க அம்மாட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்றத சொல்ற. இதுல பெரிய ஆபாதம் இருக்கிற மாதிரி இந்த வன்னி அரசு, கிண்ணி அரசு, அப்புறம் இந்த பெரிய நம்ம ஆளு குஷிப்பு வந்துட்டாங்க. அங்க இருந்து குஷிப்பு இதான் பேச தகுதி இல்லாதவன்லாம் பேசுறதுதான் ஜனநாயகம். எல்லாரும் பேசுவான். அது இப்ப பேசாச்சுன்னா சிங்கத்தை விட நாய்க்கு தான் தொண்டை அதிகமா கொடுத்துருக்கான் இயற்கை. சிங்கத்தை விட நாய் கத்துனாதான் அதிகமா கேட்கும். சிங்கம் கத்துறது கூட பெருசா கேட்காது. நாய் குலைச்சு வச்சா பயங்கரமா கேட்கும். ஆனா சண்டை வந்ததான் தெரியும் சிங்கம் எது நாய் எதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாய்ங்க குலைக்கிற மாதிரி குலைக்க வேண்டியதான். அவர் சொன்னதுல என்ன தப்பு? நீ சட்டசபையில பேசுறதுதான் பேசணும். அப்பாவை காணும் சட்டசபையில இனிமே எவனா பேசுவானா? அப்பாவை காணும் சித்தப்பாவை காணுன்னு இனிமே பேசு. அப்படி பேசுறவனுக்கு இதுதான் பதில். இப்படி பதில் கொடுத்தாதான் அவன் அடங்குவானுங்க. அங்க அப்பாவை காணும், சித்தப்பாவை காணும். அதுக்கப்புறம் அது எடுத்து சட்டமன்றத்தை பூட்டிடுவேன். பூட்டுன்னு சொன்னா உடைப்புன்னு சொல்லதான் செய்வான். அதுல என்ன தப்பு? பூட்டுனா உடைக்கதான் செய்யணும். அது யாருன்னா என்ன, யாரா இருந்தா என்ன? நீ ஏன் பூட்டுற? தப்பு நீ பண்ற. நீ எப்படி பூட்டுவ? சட்டமன்றத்தை நான் பூட்டுவேன், கதவை பூட்டுவேன்னா அப்படி பூட்டி பாரு அப்படிதான் சொல்லுவான். அதுல என்ன தப்பு இருக்கு? இதுல நீதிமன்றம் அவருக்கு தண்டிச்சது தப்பு. அப்படின்னா தண்டிக்கணும், இவரையும் தண்டிக்கணும்ல. சட்டமன்றத்தை பூட்டுன்னு சொன்னவரையும் தண்டிக்கணும்ல. சட்டமன்றத்துல போய் அப்பாவை காணும்னா என்ன அப்பா? சட்டமன்றத்துல 1000 எம்எல்ஏ 234 எம்எல்ஏ இருப்பாங்க. அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரரா இருப்பாங்க. ஒரு தேர்தலில் ஜெயிப்பாங்க, ஒரு தேர்தலில் தோப்பாங்க. அதுக்காக அவரை காணும் இவரை காணும்னா நீ எத்தனை நாள் இருந்துருவ? உன்னை காணாம போகாதா? நீ என்ன உனக்கு மட்டும் என்ன பெர்மனண்டா பட்டா எழுதி கொடுத்துருக்கா? அப்பாவை காணும். ஏன் நீங்க தான் பெரிய அப்பா டக்கராச்ச. அன்னைக்கு உதயநிதி பேசுறதுக்கு மட்டும் என்னமோ கைது பண்ணி இப்ப பாரதிய ஜனதா கட்சி அவரு மாநில தலைவர் பேசினோடனே வெறும் கண்டனம் மட்டும் வருது. ஏன் இவரையும் பிடிச்சி அப்படியே தஞ்சாவூர் பக்கம் திருச்சி பக்கம் கூட்டு போக வேண்டியதானே? ஆடா வெக்கம் கேட்டவனுங்களா, என்னடா இது? நீதான் பெரிய சண்டியனாச்சு. அவனை பிடிச்சல இவரை பிடிப்பா படி. நீ பிஜேபியோடைய அடிமை. நீ பிஜேபி போட்ட இதுல வந்தவனி, இவிஎம் மிஷினை வச்சு வந்த திருட்டுத்தனத்துல வந்தவனி. அதனால நீ யாரையும் உன்னால தொட முடியாது. பிஜேபி தொட்டு காட்டு பாப்பு. நீ ஆத வச்சுனா பெரிய அவரு என்ன சொல்றாரு? நாங்க 900 கோடி கொடுத்தாரு. 509 கோடி கொடுத்துருக்கேன். அத 509 கொடுத்தேன் உங்க அப்பா தான் வாங்கினாரு அப்படின்னு சொல்றிய. அதை வச்சு நான் கேட்கறேன், ஏன் மம்தா பானர்ஜிக்கு ஏன்பா நீங்க 542 கோடி கொடுத்தீங்க? மம்தா பானர்ஜிக்கு நடி தமிழ்நாட்டுல தான் இருக்க. அவங்க அம்மா உங்க மாமியார் தமிழ்நாட்டுல எம்எல்ஏவா இருக்கா, நீ தமிழ்நாட்டுல அமைச்சரா இருக்க. எதுக்கு கல்கத்தாவை கொடுக்கீங்க? வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சருக்கு ஏன்பா 542 கொடுத்தீங்க? 42 கோடி. சரி, நீ ஸ்டாலினுக்கு கொடுத்த இவ்வளவு வீராவேசமா பேசுறிய. நீ நல்ல ஆம்பளையா இருந்தா நீ நான் மோடிக்கு கொடுத்தேன்னு சொல்லு பார்ப்போம். மோடிட்ட கேள்வி நீ சொல்லுவியா? பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் நான் மோடிக்கு இவ்வளவு கொடுத்தேன், எங்க மாமனார் கொடுத்தாரு, அவர் வாங்கினாருன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சமா நியாயமா பேசணும்.